Realme Narzo N61 இந்த ஃபோன் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா, கொடுக்குற காசுக்கு வொர்த்தா இருக்கா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ் வரும். சரிங்களா? சரி வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். Realme Narzo N61 ஃபஸ்ட்டு இதோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துலாங்க. டிஸ்பிளேலேருந்து போயிடல. 6.7 inch IPS LCD டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 19 Hz ரீஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. கூட பிரைட்னஸ் லெவல் வந்து 450 nits கொடுக்குறாங்க. டிஸ்பிளே வந்து இதுதான் கொடுப்பாங்க. இந்த ப்ரைஸுக்கு இதுதான் கொடுக்க முடியும். எல்லோரும் இதை கொடுப்பாங்க, இவங்களும் இதை கொடுத்துருக்காங்க. 32 MPக்கான ப்ரைமரி கேம் கொடுக்குறாங்க. 5 MPக்கான நம்மளுக்கு ஃப்ரண்ட் கேம் கொடுக்குறாங்க. அதாவது பேக்கில் வந்து 50 MP கொடுப்பாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து 5 MP கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதாவது ப்ரைமரி கேமரா பேக்கில் 50 MPம், ஃப்ரண்ட்டில் 5 MP கொடுக்குறாங்க. அப்புறம் நம்மளுக்கு 5000 mAh பேட்ரி, நல்ல மேசிவான பேட்ரி, ஒன் டே தாராளமாக நிற்கிங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. இன்னொரு 2000 அதிகமாக போயிருந்து 33 வாட் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறதுனால நம்மளுக்கு 18 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 4GB ரேம் வேரியன்ட்டு, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் இந்தியன் மார்க்கெட்டில் 8400 வர அதிக வாய்ப்பு இருக்குதுங்க. சரிங்களா? இந்த ப்ரைஸ் ஓகேங்களா? இதோட ப்ராசஸ் யூனிஸ்கோ T612 அந்த ப்ராசஸ் இவங்களோட ஓன் ப்ராசஸ் தான், ரியல்மியோட ப்ராசஸ் தான். இது கொஞ்சம் ஏவரேஜாக தான் இருக்குது. ஓகேவான ப்ராசஸ், இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகேவான ப்ராசஸ். அப்புறம் Android 14 தாங்க. அடுத்தது நம்மளுக்கு 4G சப்போர்ட் தான் இருக்குது, 5G கிடையாது. ஆமாங்க, இப்போ எல்லோரும் 5Gக்கு மாறிட்டு இருக்கும்போது நீங்கள் 4Gக்கு மாறுவீங்களான்னு கேள்வி கேட்குறப்போ, அடுத்து இதில் 3.5mm ஜாக் இருக்குது. இது மாதிரி தான் ஸ்பெசிஃபிகேஷன். சரிங்களா? இதுதான் முக்கியமானது. இதில் ரெண்டு நல்லா இருக்குன்னா நம்மளுக்கு எது நல்லா இருக்குதுன்னு சொல்லவே முடியாது. ஒரு பேட்ரி லைஃப் ஓகே. அடுத்தது 4G கொடுக்கறதுனால இது வாங்கவே கூடாது மொபைல். ஏன்னா இப்போ எல்லோரும் 5G மொபைலுக்கு வந்துட்டாங்க. நீங்களும் 5Gக்கு தான் மாறணும். இந்த ப்ரைஸுக்கே 5G மொபைல் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போ 8000க்கு 5G மொபைலாக இருக்கும்போது நீங்கள் 8000 கொடுத்து ஒரு 4G மொபைல் வாங்குறீங்க. அதனால் டெஃபினட்டாக இது வாங்காதீங்க. சரிங்களா? ஏன்டா வாங்காததுக்குள்ள ஒரு வீடியோ வாடினா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அதனால தான் இந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சரிங்களா? அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த ஃபோன் வந்து 5G இருந்தால் கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். இது 4G சப்போர்ட் பண்ணுது, அதனால் 4G வேண்டாங்க. சரிங்களா? இப்போதைக்கு 4G மொபைல் தேவையில்லை. இப்போல்லாம் ஜென்ரேஷன் மாறிடுச்சு, 5G நெட்வொர்க் போயிட்டாங்க. இன்னும் மேபி அடுத்த ஒரு வருஷத்துலேயே 6G வர வாய்ப்பு இருக்குது. அதனால் 5Gக்கே மாறிடுங்க. சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டீஸ். சரிங்களா? நம்ம சேனலே பெஸ்ட்டு மொபைல் அண்டர் 10,000, அது 5G மொபைல்ஸ் என்னன்னு சொல்லி வீடியோ போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஏன்னா 10,000க்குள்ளே நம்ம 5G மொபைல் நிறைய இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.